guys, இனி நம்ம என்ன ரியாக்ட் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா the one சூர்யா அவர்களுடைய சூர்யா 46 விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் அந்த படத்தோட டீசர் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம ரியாக்ட் பண்ண போறோம். பர்சனலி எனக்கு இந்த மனுஷன் ஜெயிக்கிறத பார்க்கணுங்க திருப்பி. ஏன்னா சூர்யா சார் அப்படின்ற ஒரு ஆக்டர் மோர் தென் ஆக்டர் இஸ் எமோஷன் டு மெனி ஃபேன்ஸ். அதனால் அவருக்கு இப்போது கடந்த படங்களாக ரொம்ப டவுன்ஃபாலாக இருக்குது அவருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய கல்ட் கிளாசிக் லிஸ்ட்டில் அவரோட படங்கள் வந்தாலுமே இப்போது ரெட்ரோவாக இருக்கட்டும், கங்குவாக இருக்கட்டும், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு, எனக்கு கனெக்டும் ஆச்சு, நிறைய இடன்ஸு கனெக்ட் ஆகலை. அதனாலே அந்த படங்கள் ஃப்ளாப் ஆகிருக்கு. அந்த மாதிரி நிறைய டவுன்ஃபால்ஸ் ஃபேஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப அடி வாங்கிட்டார் மனுஷன். ஸோ இதுக்கு மேலே அவர் அடி வாங்குறதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியல. ஏன்னா ரொம்ப சூப்பரான ஃபினாமினலாக ஆக்டருங்க. அவரை பற்றிலாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். பிஃபோர் த ரியாக்ஷன் இந்த படத்தோட ஒன்லைன் வெளியே வந்துருச்சு. எப்பயோ நெட்ஃப்ளிக்ஸே ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சய் விஸ்வநாத் அப்படின்ற ஒரு 45 years ஓல்டு மேன். அவருக்கு ஒரு 25 வயசு பொண்ணு மேலே ஒரு அஃபெக்ஷனோ ஒரு லவ்வா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு பாண்டிங் ஏற்படுது. அந்த பாண்டிங் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது தான் பேலன்ஸ் கதைன்ற மாதிரி நெட்ஃப்ளிக்ஸில் அந்த ஒன்லைன் சினாப்சிஸ் பார்த்தேன். அது என்ன மாதிரி இருக்குமோ தெரில. இது தமிழ்லையுமே பார்த்தீங்கன்னா சூர்யா சார் நிற்கிறாங்க, மமிதா பைஜோ நிற்கிறாங்க. அது மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துடலாம் வாங்க, இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம். சஞ்சய் விஸ்வநாத் இது வரைக்கும் எத்தனையோ பிஸ்டல் காம்படிஷன்ஸ்ல ஜெயிச்சிருக்காரு. பிஸ்டல் காம்படிஷன் ஆனா இப்போ வேற கண் பார்வைக்கு 20ல இருக்கிற ஃபிட்னஸ் 40. ஏய் செம்மையா இருக்குப்பா லுக்கு. This is Maddie. ஒரு பெரிய ஃபார்ம் ஹவுஸ், லாவிஷ் லைஃப் ஸ்டைல், இஷ்டத்துக்கு செலவு பண்ணணும். நாம தான் பெரிய ஆள் ஆடுற ஒவ்வொரு தடவையும் ஆண்டவன் இப்படிதான் நம்மளை விட பெரிய ஆள் இருக்காங்கிறத காட்டுவான். ப்ராப்ளம் இல்ல, எனக்கு ப்ராப்ளம். என்னடா எங்க இருந்துடா இவளை புடிச்சிட்டு வந்த? மியூசிக் அப்பா ரொம்ப ஒட்டாத, அப்புறம் கஷ்டமா இருக்கும். 20 வயசு சின்னமா. எனக்கு ப்ராப்ளம் இல்ல. யா அதான் ப்ராப்ளம். ப்ளீஸ் நீ ஒரு சொருக்கு போட்டு நம்ம வயசு பசங்க நீ நான் விழ போறாங்க. வேணும்னா இன்னும் 4 சொருக்கு போடுறேன், நீ விழு போதும். ஏய் மியூசிக் செம்மையா இருக்குப்பா. ஏய் ஓகே ஜூலை ஓகே நல்லா இருங்க. அதான் அந்த ஃபீல் குட் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது தெரியுது. அவர் ஷூட்டர் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆக்ஷன் சீக்வன்ஸுமே இருக்குது படத்தில். நிறைய இருக்க போகிறது கிடையாதுங்க. ஃபுல்லாக அந்த லவ் ஜான்ராலே எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ராம்காம் தான் இது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த டீசர் பார்த்த வரைக்குமே ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரியும். அண்ட் க்யூட்டாக இருக்குது இந்த ஒரு காம்போ, சூர்யா சார் அப்புறம் மமிதா பைஜு மேம். ஆனால் இந்த ஒரு காம்போ நல்லா இருக்குது. இந்த ஃபன்னாகவும் இருக்குது, க்யூட்டாகவும் இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் சூர்யா சார் லுக்குங்க, அந்த ஃபஸ்ட்டு ஒரு ஷாட் அந்த கண்ணு காமிச்சானுங்க பாருங்க, ஆளு கண்ணிலே பேசுவாருங்க. விடுங்க, கேரக்டர் பேர் சஞ்சய் விஸ்வநாத். அது எங்கேருந்து இன்ஸ்பயர் பார்த்தீங்கன்னா கஜினி படம் சஞ்சய் ராமசாமி அந்த கேரக்டரை அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இங்கே. அது அவர் டேரக்டர் சொல்லிட்டாரு, வெங்கி அட்லூரியே சொல்லிட்டாரு. ஸோ அந்த ஒரு சூர்யா, அந்த ஒரு லவர் பாய் சூர்யா இந்த படத்தில் அப்படியே நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பார்க்கும்போது தெரியுது, நல்லா இருக்குது. என்னதான் சூர்யா சார் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஜான்ராஸ் ட்ரை பண்ணாலுமே அந்த ஒரு லவர் பாய் கேரக்டரை அப்படி பண்ணுவார். ரொம்ப க்யூட்டாக இருக்கும் அவர் பண்ணுறது. ஸோ அது இந்த படத்தில் நம்ம நிறையவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓகே, டீசர் நல்லா இருக்குது. அண்ட் மியூசிக், ஜிவி பிரகாஷ் மியூசிக் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காருங்க. ரொம்ப ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் டீசர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ட்ரெய்லர்ஸ்லாம் வரும்போது, இந்த சாங்ஸ்லாம் வரும்போது நம்ம இன்னும் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இதோட இந்த வீடியோ பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். தட்ஸ் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.